நம்பர் பொம்பதீன் crocodilo யாரோட சொல்றீங்களா யாரு நீதானா அதான் பொம்பதீன் crocodilo இது வந்து பார்ட் 2 வந்து இப்போ வந்து டக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாத மக்களே இது வந்து பிளாக்ஸ் கிரைண்டிங் வீடியோ இல்லை நீங்கள் வேணால் அப்படியே கேத்துன்னு கூட தூங்கலாம் இது கேத்துன்னு கூட அப்படியே தூங்கிட்டு இருக்கலாம் வேணால் இது பார்க்க வேணாம் நாங்கள் அப்படியே பேசினே தான் இருப்போம் இது வந்து அப்படியே பாட்காஸ்ட் மாதிரி மொத்தமாக குடியாடுறா அப்புறமா சாப்பிடும் போது கொண்டாந்து வேணாம் அதனால் அப்படியே விட்டு வை நான் பிடிச்சி நான் அது கூட தரேன்டா பசங்க எல்லாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் குத்துனா திருப்பி வரும்போது காலியாக தான் வரும் அது 1 லிட்டராக இருந்தாலும் பரவாயில்ல 2 லிட்டராக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஹோல் கிளாஸே சேர்ந்து பிடிக்கும் ஒத்தனை தந்தனா எனக்கு கொஞ்சம் தாய எக்ஸாமில் எவனுமே தனி பாட்டில் எடுத்துன்னு வர மாட்டான் நான் தான் எடுத்துன்னு போனோம்னா எல்லாம் ஒரே பாட்டில் குடிப்போம் நான் அந்த எக்ஸாமுக்கும் தனி பாட்டில் எடுத்துன்னு போக மாட்டேன் ஏன் பப்ளிக் எக்ஸாம் வேணால் எடுத்துன்னு போகலாம் ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்க்காதவங்க முதல்ல பார்ட் 1 பார்த்துட்டு வருங்க அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ வந்து சாய் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு ஆரோ மாதிரி ஒரு விளையாடுவான் அது வந்து நான் என்ன ஸ்கோரு அவனை என்ன கோலு என்ன அவனோட ஓல்டு ரெக்கார்டுன்னு சொல்லுவேன் அதை வந்து அவனை பீட் பண்ணுறானான்னு பார்க்க போகிறோம் அதுவும் அஷா நியூஸில் சொல்லுவாங்க சரி ஏதோ ஒன்று சரி ஏதோ ஒன்று அதனால் நீங்கள் பார்ட் 1 பார்த்து பார்ட் 2 பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் பார்ட் 1 தான் பார்ட் 1 தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் அவனோட ஓல்டு ரெக்கார்டு பார்ட் 1 அவனோட ஓல்டு ரெக்கார்டு என்னவா இருந்ததா 3 எஸ் இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் மக்களே அது வரைக்கும் நீ எதாவது பேசுனேன் நான் அப்படியே கிரைண்ட் பண்ணியிருக்கேன் அஷ்டம் உனக்கு தெரியுமா இந்த உலகத்திலே காமெடியான எந்த ஷோ தெரியுமா இந்த உலகத்திலே காமெடியான ஷோ என்ன ஷோ தெரியுமா காமெடி ஷோ காமெடி ஷோ தான் உலகத்திலே காமெடியான ஷோ சரி இந்த உலகத்திலே எந்த பாதாம் பால் சூப்பராக இருக்கும் பாதாம் பால் இல்ல ஆச்சி பாதாம் பால் இது வர ஏய் நான் தப்பான கொஸ்ட் எடுத்துட்டு வந்துறேன் அத பாண்டா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டே டிஃபீட் பண்றேன் ஏன் அவசரத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்ட் எடுத்துக்கியாமா தலைவர் ஏன் கொஸ்ட் மாத்த முடியாதா நான் செகண்ட் கொஸ்ட் ஃபினிஷ் பண்ண ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட் கொஸ்ட் அப்புறம் பார்ட் 1 எடுத்தேன் இன்னும் இந்த வீடியோ எது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டான் இல்லை பார்ட் 1 தான் பார்ட் 1 நான் சாக்லேட் சாப்பிட்டேன் ஆமாம் பார்ட் 1 சாக்லேட் சாப்பிட்டு இப்போ சாக்லேட் சாப்பிட்டு முடிய போகிறேன் ஸ்டார்டிங்கில் பார்ட் 1 எண்டிங்கில் நடுவில்னு நினைக்கிறேன் எங்கேயாவது இல்லை எண்டிங்கில் ஆனால் சாக்லேட் நல்லா தான் இருக்கும் ஆரம்பிப்போமா சத்தியமாக என்னால் முடியாது எனக்கு ஒளி நிற்குதுரா எது பார்ட் 3 தான் மக்களே இதோட உங்களுக்கு ஆரோஸ் வீடியோ வரும் அப்படின்னா நீ எதாவது பேசுனிடுறா கக்க புக்க கக்க புக்க கக்க புக்க கக்க புக்க கக்க புக்க கக்க புக்க கக்க கூட அமைதியாடுறா கக்க புக்க கக்க புக்க டேய் கக்க புக்க இல்லா இந்த எனிமியை மட்டும் டிஃபீட் பண்ணிட்டு வந்தோம் கக்க புக்க சாரி கக்க புக்க சாயா அடுத்த லைவ் எப்போ வரும்னு உனக்கு தெரியுமாடா அடுத்த லைவ் அதுக்கப்புறம் மக்களே நீங்கள் லைவ் வரலன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அது வந்து அஷா அட்வென்ச்சர் சேனலில் இருக்குது ஏன்னா நீ நாங்கள் லைவ் எடுக்கணும்னா 50 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கணும் அதனால் அஷா கேமர்ஸ் சேனல் இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் மேலே வரல
ஆனால் அஷா அட்வென்ச்சர் சேனல்ஸ் மட்டும் தான் 50 சப்ஸ்கிரைபர் மேலே இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அஷா கேம்ஸ் சேனல்லே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சாயலாக வர நின்னா, ஆனால் கடைசியில் வரவே இல்லை டெட் ரயில்ஸ்க்கு. ஆனால் 77 கிலோமீட்டர் போகணுமே. அந்த லாஸ்ட்லேயே தம் தம் தம்னு டூரெட்டில் சுட்டுறாங்கடா அப்பா சாமியா. 77 ஆமாம் 77 கிலோமீட்டர் போனேன். நீ வேணா நீ எப்போ டையான அதுவா அங்கே லாஸ்ட்டு செக் பாயிண்ட்ல அப்போ வந்து பேண்டேட்லாம் அந்த கவுபாய்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த லாஸ்ட் செக் பாயிண்ட் ஃபுல்லாக கவுபாய்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து மேலே 2-3 கவுபாய்டா என்னை சுட்டு தட்டாங்க. அதனால நான் டையாயிட்டேன். இந்த இடம் அதனால் ரிவைவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ தான் இல்லவே இல்லையா முதல்ல. நீ இந்த இடம் இது ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா மக்களே செகண்ட் செக் பாயிண்ட் வரத்துக்கு 3 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. நானே 4th செக் பாயிண்ட் வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. இவன் செகண்ட் செக் பாயிண்ட் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது. இவன் கூட உன் கூட தாரா. ஆமாம் செகண்ட் செக் பாயிண்ட் வரத்துக்கே 1 மணி நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆமாம் 5 நிமிஷத்தில் வந்துருக்கோம்டா. 5 நிமிஷத்தில் வந்துருக்கலாம். ஆனால் லாஸ்ட்டு செக் பாயிண்ட்டில் நிறைய பேண்டேட் இருப்பாங்க. ஆனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரைஃபிள் வேணும். அதனால தான் +3D டே 3D +3D+ஆ இதோன்னு என் மகளே சாய் இப்போ திரும்பி விளையாட ஆரம்பிக்க போகிறான். ஏய் பார்ட் 2வே முடிய போடுறா. இன்னும் 1 நிமிஷம் தாரா. 1 நிமிஷம் கூட இல்லை, இன்னும் 1/2 மினிட் தான். ஒழுங்கா பார்ட் 3ல விளையாடு. சகோர் ஒரு புரோக்கன என்னடா புரோக்கனாரவா? யாராடா நீ வேணா சாப்பிடு. சீன் காமிச்சு சாப்பிடுவேன்னு பார்த்தேன், காமிக்கல. நீ தான் வேணாம். என் மகளே இதோடு இந்த பார்ட் முடிய போதே. பபாய், அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஆரோ ரெடியாக வைரா. என்ன வீடு